இன்னைக்கு இந்த வீடியோவில் மிடில் ஈஸ்டர்னில் ரொம்பவே பிரபலமான அரேபியன் சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி சாதத்தோட கொஞ்சம் சிக்கனை வச்சு மேலே இந்த தக்காளி சாஸை ஊற்றி சாப்பிடும்போது அரேபியன் மசாலா வாசனையில் ஒரு வாயிலேயே நமக்கு முழு மந்தியோட அனுபவமே கிடைச்சிரும். இந்த அரேபியன் சிக்கன் மந்தி தக்காளி சாஸ் ரெசிபி இந்த ரமலானுக்கு நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்ற ஒரு அருமையான இஃப்தார் ரெசிபியாக இருக்கும். முதல்ல இந்த தக்காளி சாஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு சாப்பர் இல்லைன்னா மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 பூண்டு பல் கிட்ட சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி 1 மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இந்த சாஸுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துட்டு இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் ஜாரில் சேர்த்துருந்தீங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு 2 சுற்றி எடுத்தீங்கன்னா போதும். நான் சாப்பரில் சேர்த்ததுனால இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அரேபியன் மந்திக்கு ஏற்ற தக்காளி சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். சிக்கன் மந்தி பண்ணுறதுக்கு முழு கோழியை தோலோடவே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ அளவு மட்டும்தான் இருக்குது. 1 கிலோவுக்கு கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மந்தியை நான் முழு கோழியை வேக வச்சு தான் காமிக்க போகிறேன். நீங்கள் முழுசாக போட விருப்பம் இல்லை அப்படின்னா சிக்கன் பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா பீஸு, அதை விட கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட நீங்கள் சிக்கனை கட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நான் போடுற மாதிரி முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. குங்குமப்பூ இல்லைன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஒரு 2-3 சொட்டு மட்டும் விட்டுக்கோங்க. நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கறனால இதை ஊற வைக்கிறதுக்கு நல்லா இதை இடித்து எடுத்துக்கிறேன். குங்குமப்பூ எடுக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இடித்து வச்ச குங்குமப்பூ கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்துட்டு இதை இப்போ தனியாக ஊற வச்சிடலாம். மந்தி பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இந்தியா கேட் பாஸ்மதி அரிசியில் 2 வருஷம் பழைய அரிசி ப்ரௌன் கலர் பாக்கெட்டில் வரும். அந்த அரிசியை தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அந்த பாஸ்மதி அரிசி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மளிகை கடையில் நமக்கு லூஸில் கூட கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அரிசியில் தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. மந்தி பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருந்தனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ முழு கரம் மசாலாவை ஒன்றா சேர்த்துடலாம். பெரிய துண்டு பட்டை ஒரு 3 சேர்த்துருக்கேன். ஏலக்காய் நல்ல பெரிய ஏலக்காவா ஒரு 2 சேர்த்துருக்கேன். ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கிராம்பு ஒரு 10 சேர்த்துருக்கேன். இதில் கருப்பு ஏலக்காய் ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவசியம் சேர்க்கணும்னு இல்லை. பிரிஞ்சி இலை ரொம்ப சின்ன துண்டாக பார்த்து ஒரு 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முழு மிளகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்னதாக கருப்பு எலுமிச்சம்பழம் 2 சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பு எலுமிச்சம்பழம் உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு போக மீதி தோல் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் முன்னாடியே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மந்தி பண்ணும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு எலுமிச்சம்பழத்தை 2-3 நறுக்கிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு எலுமிச்சம்பழம் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவை புளிப்பு மட்டும்தான். இப்போ நம்ம சேர்த்த முழு கரம் மசாலா எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வெங்காயம் சேர்க்கணும். நான் 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மந்தி பிரியாணிக்கு நம்ம மற்ற பிரியாணிக்கெலாம் பண்ணுற மாதிரி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வெங்காயத்தை நம்ம அதிகமாகவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற பிரியாணிக்கெலாம் நம்ம பொன்னிறமாக வதக்குவோம். இதுக்கு அந்த அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரும்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். இந்த மந்திக்கு ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2-3 வதக்குனதுக்கப்புறம் இப்போ ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்துருந்தீங்கன்னா. அடுத்ததாக மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன்.
நான் வந்து அளவு தண்ணியை முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோவுக்கு மட்டும் சொல்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்ததுனால அரிசியை வந்து 2 டம்ளரில் அளந்து எடுத்திருந்தேன். அந்த டம்ளர் கணக்குக்கு அளவு தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மந்தியை பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு மந்திக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுனால இதை வந்து ஒரு தடவை மட்டும் லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு தண்ணியை வந்து முதல்ல சூடு பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இப்போ சூடாயிருச்சு. தண்ணி சூடானதும் கழுவி வச்ச சிக்கனை இந்த தண்ணியிலேயே போட்டு வேக விடுங்க. சிக்கனை வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கிட்ட வேக விடுங்க. நான் முழு சிக்கனை எடுத்திருந்ததுனால முழுசாவே போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக எடுத்திருந்தீங்கன்னா அதை சேர்த்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கிட்ட வேக விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக விடுங்க. இந்த 20 நிமிஷத்துக்குள்ள நான் வந்து முழு சிக்கன் சேர்த்துருக்கனால நீங்களும் முழு சிக்கன் சேர்த்துருந்தீங்கன்னா நடுவில் ஒரு தடவை திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த முழு கோழியை நான் ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்திருக்கேன். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா அந்த பீஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியில் நம்ம வெங்காயம் எலுமிச்சம்பழம்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ வடிகட்டி எடுக்க போகிறோம். உள்ளே போட்ட பொருள் எல்லாமே நமக்கு சிக்கனோட சேர்ந்து வெந்துருச்சு. அதனால இந்த தண்ணி மட்டும் இப்போ நமக்கு போதும். இதை வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணியை இதில் போட்டிருந்த எந்த பொருளுமே இல்லாமல் வடித்து தனியாக எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு மொத்தமாகவே ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியில் ஒரு 1/2 தக்காளியை மட்டும் அதையும் 2ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். முன்னாடியே சிக்கனை வேக வைக்கும் போது எலுமிச்சம்பழம் நம்ம சேர்த்துருப்போம். அதை மட்டும் அதுலேருந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் 2 சின்ன எலுமிச்சம்பழம் சேர்த்துருந்தேன், கருப்பு எலுமிச்சம்பழம், அதை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியை நம்ம முன்னாடியே ஊற வச்சுருந்தோம். அரிசியை நீங்கள் கழுவிட்டு தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா வடிகட்டிட்டு உடனே சேர்த்துக்கோங்க. அரிசியை கழுவாமல் ஊற போட்டிருந்தீங்கன்னா ஒரு 2 தடவை கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். நம்ம முன்னாடியே சிக்கனை வேக வைக்கும் போது அரிசி எடுத்த அளவு தண்ணியை தான் சேர்த்து வேக வச்சுருந்தோம். அதனால சிக்கனும் நமக்கு தண்ணி விடும். அரிசி வேகிறதுக்கு இந்த தண்ணி மட்டுமே நமக்கு சரியாக இருக்கும். அரிசி உடையாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விட்டுறலாம். அரிசி வேகிறதுக்குள்ள இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த சிக்கனில் அரேபியன் ஸ்டைலில் நமக்கு காரம் எதுவுமே வேண்டாம்னா நம்ம முன்னாடியே கலந்து வச்சிருந்த குங்குமப்பூ மிக்சரை சிக்கன் மேலே தடவிட்டு சாதம் வெந்ததுக்கு அப்புறமா சாதத்து மேலே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்தீங்கன்னா போதும். ஆனால் நான் இன்னைக்கு இதில் கொஞ்சமாச்சும் காரம் வேணுன்றதுனால இதுலேயே கொஞ்சம் மசாலா தடவி காரசாரமாக செய்ய போகிறேன். மசாலா தடவி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கும் காரம் கொஞ்சமாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நான் சொல்கிற மாதிரி மசாலா தடவி வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி குங்குமப்பூ மிக்சர் மட்டும் தடவிட்டு தம் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனில் தடவுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முழு சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனை வந்து நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்ச மசாலாவை சிக்கன் மேலே தடவி விட்டுக்கோங்க. மசாலா வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால நமக்கு தடவை மசாலா வந்து சரியாக இருக்கும். மசாலாவை தடவிட்டு இந்த சிக்கனை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது வெந்துக்கிட்டு இருக்க அந்த சாதத்தை அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு தடவை மட்டும் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து முதல்ல ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா கலந்து விட்டுருக்கேன். இதை வந்து திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுக்க போகிறேன். 10 நிமிஷம் கழிச்சு சாதம் வந்து நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இதை வந்து இப்போது தம் போட்டுடலாம். ஒரு யூஸ் இல்லாத பேன் அப்படி இல்லைன்னா தோசைக்கல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. இப்போது சாதம் வேக வச்ச பாத்திரத்தை பேனில் வச்சுட்டு நம்ம முன்னாடியே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா குங்குமப்பூ மிளகெல்லாம் சேர்த்து, அந்த தண்ணியை இப்போ அரிசி மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம டம் போட்டுடலாம். நீங்கள் சிக்கனை வந்து மசாலா தடவாமல் அந்த குங்குமப்பூ தண்ணியை மட்டும் தடவி இருந்தீங்கன்னா அதை இப்போது சாதத்து மேலே வச்சு டம் போடுங்க. நான் வந்து மசாலா தடவுனனால அந்த சிக்கனை ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4 பக்கமுமே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பேனில் போட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அவனில் கூட ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம்.
சிக்கனை வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு டம் போட்ட சாதமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டம்மை உடச்சி விட்டுறலாம். டம்மை உடைக்கும் போதே கடையில் வாங்குகிற அரேபியன் சிக்கன் மந்தியோட வாசனை அவ்வளோ சூப்பராக வரும். அதே மாதிரி இந்த அரேபியன் மந்தி மற்ற இடத்துல நமக்கு கிடைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரிஜினலாக அந்த அரேபியன் ஸ்டைலில் மிடில் ஈஸ்டர்னில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மந்தியை பெரிய தட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே வேக வச்ச சிக்கனை வச்சு எல்லாருமே அரேபியன் ஸ்டைலில் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. இந்த சிக்கனில் இருக்க எலும்பை தொட்டாலே நமக்கு தனியாக வந்துடும். அந்த அளவுக்கு சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்திருக்கும். நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் சிக்கன் பீஸை எடுத்து இந்த தக்காளி சாஸ் கூட கொஞ்சமாக மந்தி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரமலானுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரேபியன் சிக்கன் மந்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.